ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு வித் ட்ரிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம மே 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு 2 விஷயம் ஷேர் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சைக்கிள் இருக்குது. அந்த சைக்கிள் பெடல் மேலே ஒரு டாக் வந்து தலையை நல்லா சாய்ச்சி நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ கீழே ஒரு கோட்ஸ் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது தான் புத்திசாலித்தனம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்களாம், ஓகேங்களா? கிடைப்பது எதுவாக இருந்தாலும், அது என்ன கிடைச்சாலும் சரி, அதை நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நமக்கு சாதகம், அதாவது நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றுறது தான் நம்மளோட வேலை. அதாவது ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு செயலை என்ன அப்படின்னா, அவங்க லைஃப்பில் நடக்க நெகட்டிவ் திங்ஸை அவங்க பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். யாராவது அவங்கள திட்டிகிட்டே இருக்காங்களா, டாமினேட் பண்ணிகிட்டே இருக்காங்களா, வெறி வரணும், சீக்கிரமாக ஜாப் போகணுன்ற வெறி வரணும், ஓகேங்களா? இதுதான் நெகட்டிவாக நடந்தாலும் அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்றதான் இந்த ஒரு ஆஸ்பிரண்ட்டும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கடமை, ஓகேங்களா? இதுதான் முதல் கடமை, ஓகேவா? ஓகேங்க. ஸோ இப்போ ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இந்த குவாரண்டைன் இஷ்யூஸ்னால நிறைய லாக்டவுன் அப்படின்றதுனால நிறைய எக்ஸாம்ஸ், நடக்க வேண்டிய எக்ஸாம்ஸ் எல்லாமே தள்ளி போயிருக்கு இல்லையா? ஸோ நம்மளுக்கு இந்த பெரிய கேப் கிடச்சிருக்கு. ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டே படித்தவங்களா இருக்கட்டும், தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ படிக்க டைம் கிடைக்காதவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல சான்ஸ் இது. இந்த இஷ்யூஸ்னால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த எக்ஸாம் தள்ளி போயிடுச்சு, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க. ஐயோ, இப்போ நான் எல்லாமே படித்து வச்சுருந்தேனே, கரெக்டாக எக்ஸாம் ப்ரிப்பேர்டாக இருந்தேனே, இப்படியும் தள்ளி போயிடுது, நான் என்ன பண்ணுறது, அகைன் உட்காந்து ஸ்ட்ரெயின் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சில பேர் வந்து அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நமக்கு அந்த மாதிரி வேலைலாம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்தியாவில் எக்கனாமிக்காக டோட்டலாக வந்து டவுன் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இந்தியா எக்கனாமிக்காக ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. அப்படின்னும் போது கவர்மெண்ட் ரொம்ப திகச்சு போயிருக்கு. எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாமே சில பேர் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. பட் அதை பற்றி நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நல்லாவே தெரியும் ப்ரைவேட் செக்டரோடைய நிலைமை என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது கரண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அதாவது காலேஜஸ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் வந்து கட்டாயமாக சொல்கிறேன், வெளியில் வர அவங்களில் 85%, முன்னாடி 50% தான் இப்படி வந்துட்டு இருந்தாங்க, இப்போது 85% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காம்படிஷன் ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குங்க, ஓகேங்களா? ஏன்னா அவங்க ப்ரைவேட் செக்டரை பற்றி எல்லாமே கண்கூட பார்த்துட்டாங்க. நிச்சயமாக நம்மளுக்கு அங்கே போனோம் அப்படின்னா ஜாப் கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு கேள்விக்குறி அவங்களுக்குள்ள நிச்சயமாக உள்ளே எழுந்திருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே கவர்மெண்ட் செக்டர் உள்ளே தான் வர ட்ரை பண்ணுவாங்க. அப்படின்னும் போது நம்மளுக்கு காம்படிஷன் லெவல் என்னென்ன சிலபஸ் எதுவும் தெரியாது. அவங்களுக்கு என்னென்னா ஒரு சோர்ஸ் இருக்குது, புக் எடுத்துக்கிறாங்க, அவங்க மட்டும் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்டர்நெட்டில் எல்லாமே கிடைக்குது இப்போ இல்லையா? ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்னும் போது ஹெவி காம்படிஷன் வர சான்சஸ் நிறையாவே இருக்குது. நான் பயன்படுத்த ரியாலிட்டியாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் உட்காந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சத்தியமாக ஒன்றுமே வேலைக்கு ஆகாது, ஓகேங்களா? ஸோ படிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த கிடைக்கிற டைமை நல்லா உங்களுக்கு கிடைச்ச டைமை கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. லாக்டவுன் முடிஞ்சு எக்ஸாம் வருது அப்படின்னா எக்ஸாம் எழுதுகிறோம், பாஸ் பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம், அவ்வளோதாங்க. இது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணுமே தவிர இதை தாண்டி வேறு எதுவும் இருக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸை வந்து எப்படி படிக்கணுன்றது தெரியாமல் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் தெரிஞ்சுது அப்படின்னா வெல் அண்ட் குட், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. சரி, தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, மந்த்லி இருக்க ஒன்லைனர்ஸாக படிச்சுட்டு போவாங்க. சில இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அந்த ஒன்லைனர்ஸ் கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு கொஷின் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். அப்போ 4 ஆப்ஷன் ஒரு டிக் போட்டு இதான் ஆன்சர், இந்த கொஷனுக்கு இதான் ஆன்சர், இந்த கொஷனுக்கு இதான் ஆன்சர் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 100 கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஒரு 150 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் உங்கள் எக்ஸாமில் கேட்கக்கூடிய 30 கொஷினில் 1 or 2 கொஷின்ஸ் மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியுமே தவிர மீதி இருக்கிற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியாதுங்க, ஓகேங்களா? ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க கொஷின் எடுக்கிறவங்க டேரெக்டாக எடுக்க மாட்டாங்க. அந்த டேரெக்டாக எடுக்கிற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அது 2013 2014 முடிஞ்சு போச்சு டேரெக்ட் கொஷின்ஸ் எல்லாமே, ஓகேங்களா? ஸோ ஈவன் கரண்ட் அஃபேர்ஸ் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டெரக்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு விஷயம், ஒரு இன்சிடென்ட் ஈவன் நடக்குது அப்படின்னா அதை அவங்க உள்வாங்கிக்கிட்டு அது சம்மந்தமான இஷ்யூஸ் கேட்குறாங்க, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பிரிக்ஸ் மாநாடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2019 ஒரு பிரிக்ஸ் மாநாடு நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒன்லைனர்ஸ் படிக்கிறவங்க என்ன மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஆப்ஷனில் சில கண்ட்ரிஸ் இருக்கும், 4 கண்ட்ரிஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? பிரிக்ஸ், ரஷ்யா, இந்தியா, ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கண்ட்ரிஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆப்ஷன் டக்குன்னு 2019 எங்கே நடந்துச்சு, பிரேசிலில் நடந்துச்சு இல்லையா? அப்போ டக்குன்னு என்ன பண்ணுவோம், அது மட்டும் தான் அவங்க படிச்சுட்டு போவோம். பிரேசில் 2019 பிரிக்ஸ் மாநாடு பிரேசில். ஆனால் கொஸ்டின் பேப்பரில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை எப்போது உருவாக்குனாங்க,
இல்லை, இப்போ நடந்த 2019 நடந்த இது எத்தனையாவது கூட்டம்? முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? கடைசியாக சேர்ந்த நாடு எது? பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இறுதியாக சேர்ந்த நாட்டின் பெயர் என்ன? கேட்கலாம். அடுத்த மாநாடு எங்கே நடக்க போகுது? ஸோ இது எல்லாமே தான் அந்த சுற்றி இருக்க விஷயம். இதை தான் அவங்க கொஷின் பேப்பரில் கேட்குறாங்க. இப்போது நீங்கள் உட்காந்து இன்னுமே வந்து 2019 பிரிக்ஸ் மாநாடு பிரேசில் அப்படின்னு நம்ம ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க மாதிரி உட்காந்து ஜிகே படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் எப்படி கிளியர் பண்ணுவீங்க? நம்ம ஸ்கூலில் உட்காந்து ஜிகே எழுதி ஜிகே கொஷின் படித்து ஆன்சர் பண்ண போகிறது கிடையாது. அவங்க கொஷின் அந்த புக்கில் அந்த லைன் மாறாமல் கேட்டு டக்குன்னு ஆன்சர் போட்டு போகிறது கிடையாது. இது காம்படிட்டிவ் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது நம்ம வேறு லெவலுக்கு நம்ம மாற்றிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், இதுலேயே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எஸ், வெல் அண்ட் குட், கண்டிப்பாக. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கிற ஜிகே கொஷினை மட்டும் அனலைஸ் பண்ணுறாங்க. ஃபிசிக்ஸில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, ஜியோகிரஃபியில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, பொலிட்டியில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா, ஐஎன்எம்ல எப்படி கொஷின் கேட்டு, அதாவது இந்திய தேசிய இயக்கம் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, பாட்னியில் எப்படி கேட்டிருக்காங்க, அப்படி தான் அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்ற இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் ஓகே ஒமிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒமிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருக்கக்கூடாதுங்க. ஓகே, இல்லை என்ன அப்படின்னா கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் அனலைஸ் பண்ணணும். ஒரு டாப்பிக்கில் சரி இந்த இது கரண்ட் அஃபேர்ஸா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எது ரிலேட்டடாக வந்திருக்கு, இப்போ எக்ஸாம் எந்த மந்த் நடந்திருக்கு, இப்போ பிப்ரவரி மந்த் எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்னா இது எந்த மந்த் இஷ்யூஸ் அதை நீங்கள் பார்க்கணும். அப்போ அவங்க அங்கே பாஸ்ட் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது எத்தனை மந்த்துக்கு முன்னாடி இருக்க இன்சிடென்ட் அவங்க கேட்குறாங்க, அனலைஸ் பண்ணணுங்க. இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 30 கொஷின் கேட்குறானா நிச்சயமாக சொல்கிறேன், அந்த 30க்கு 30 அடிச்சிடலாம். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. 40 கொஷின் கேட்டாலும் சரி, இல்லை 100 கொஷினுமே கரண்ட் அஃபேர்ஸாக கேட்டாலும் சரி. ஓகேங்களா? ஸோ அதில் எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா ஃபுல், அதாவது சென்டம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த விஷயம் நடக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேஸ் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் டேஸ் கேட்டிருப்பாங்க ஒரு சில கொஷின் பேப்பர்ஸில். ஒரு சில கொஷின் பேப்பரில் நித்தி ஆயோக்கை பற்றி கேட்டிருப்பாங்க. ஒரு சில கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி பற்றி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்கமிங் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாத கொஷினே கிடையாது. ஏதாவது ஒரு ஜிஎஸ்டியில் சம்மந்தமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு லிங்க் பண்ணி படித்து வச்சுக்கணுங்க. ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சம்மிட்ஸ் கேட்டிருப்பாங்க, இன்டர்மிலிட்ரி அந்த எக்ஸசைஸ் ஏதாவது கேட்டிருப்பாங்க. அப்படின்னும் போது நீங்கள் அதெல்லாம் தான் நீங்கள் டாப்பிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்போ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக அப்போ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த டாபிக் அனலைஸ் பண்ணி படிக்கிறது. கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது அதை எப்படி சொல்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு வேஸ்ட் சிலபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ஒரு விஷயம் கிடையாதுங்க. நம்ம எப்படி அவங்க கொஷின் எப்படி அவங்க உல்ட்டா பண்ணி கேட்டாலும் சரி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். தென் அதே மாதிரி ஒரு சில ஹிண்ட்டு, ஒரு சில இந்த குறுக்கு வழிலாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் கொஞ்சம் போட்டு ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஜிகேக்கு எப்படின்னு வந்து நீங்கள் ட்ரிக்ஸ் போட்டு ஞாபகம் வைக்கிறீங்களோ அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நீங்கள் அப்படி ஞாபகம் வைக்கணும். அதே மாதிரி நீங்கள் அந்த மாதிரி விஷயமா ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் தெருமொழியில் சண்டை நடக்கும், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இவன் வந்து அவனை அடித்தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கரெக்டாக கதையாக நம்ம கோர்வையாக சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம், அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இதுதான் உங்கள் தெருமுக்கில் சண்டை நடந்துச்சு, இதுக்கு பதிலாக எங்கேயோ ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு சமிட் மாநாடு நடந்துச்சு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் தாட்டில் படித்தா மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம மைண்டில் இருக்கும். பிகாஸ் அது இன்சிடென்ட், அவ்வளோதான். அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் ஞாபகம் வைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் ஜிகே கொஷின் ஞாபகம் வச்சுக்கிறத விட இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸாக லிங்க் பண்ணி படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியாக மைண்டில் நிற்கும், மறக்கவும் மறக்காது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி May 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா முதல் டாபிக் என்ன அப்படின்னா சென்னை கிரெடாய் தலைவராக தொழிலதிபர் பதம் துகார் தேர்வு. ஓகேங்களா? ஸோ கிரெடாய் அப்படின்ற ஒரு அமைப்புங்க. ஆக்சுவலாக அந்த கிரெடாயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த கிரெடாயோட அமைப்பு தலைவராக தான் வந்து பார்த்தீங்கன்னா பதம் துகார் அப்படின்ற ஒருத்தவரை நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? பதம் துகார் அப்படின்ற ஒருத்தவரை தான் நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிரெடாயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கான்ஃபெடரேஷன் ஆஃப் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ என்னோட அப்ரிவேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. C ஃபார் கான்ஃபெடரேஷன், R ஃபார் ரியல் எஸ்டேட், D ஃபார் டெவலப்பர்ஸ், A ஃபார் அசோசியேஷன் அண்ட் I ஃபார் இந்தியா. ஓகேங்களா? ஸோ கேட்குறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. இது டெஃபினேஷன் இந்த வார்த்தையை கொடுத்துட்டு ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷில் எழுதுகிறேன் பாருங்கள். CREDA
டிஏஐ ஓகேங்களா, கிரெடாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதை கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒரு வார்த்தையை குறித்தவங்க கேட்கலாம். சீன்றது எதை குறிக்குது, ஆறுன்றது எதை குறிக்குது, ஈன்றது எதை குறிக்குது, தென் வந்து டீன்றது எதை குறிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் தனித்தனியாகவே கேட்க சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1999 ஓகேங்களா, 1999 தாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடாய் அப்படின்ற ஒரு அமைப்பை 99 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதனுடைய இந்த முதல் தலைவர் முதல் மீட்டிங் இருக்கு இல்லையா. ஸோ சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஆவணப்பதிவு கட்டணத்தை வந்து 5% கீழே குறைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து அசம்ஷன் தானே தவிர வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்படி சொன்னால் நடக்கணுமா அப்படின்னு கேட்ட கட்டாயம்லாம் அது கிடையாது. நடக்கலாம், நடக்காமையும் போகலாம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் கான்ட்ரவர்சி. ஸோ இதில் வந்து கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குது. எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கிரெடாய் அப்படின்றது வந்து இந்த அமைப்பை வந்து எப்போ உருவாக்குனாங்கன்னா 1999 உருவாக்குனாங்க. இப்போ இருக்க தலைவர், அதாவது சென்னை பிரான்ச்சில், அதாவது முக்கியமாக அந்த சென்னை பிரான்ச்சுக்கு தலைவர் யார் அப்படின்னா பதம் துகார் அப்படின்ற ஒரு தொழிலதிபர் தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க சரிங்களா. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாருங்கள். டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, விஏடி அப்படின்னு விஏடி டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெட்ரோல் லிட்டருக்கு ₹3.25 பைசா, டீசலுக்கு ₹2.50 அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. சார் இதை கேட்பாங்களான்னு கேட்டால், இது இப்படி இந்த கொஷின் டேரெக்டாக எப்படியே இருக்காது. இதில் கொஷின் அவன் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ இப்போது வேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 1973 தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸில் தாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க வேட் டேக்ஸ், அதாவது வேல்யூ ஆடட் டேக்ஸை வந்து 1973 தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஃப்ரான்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் எப்போ சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 2005 ஏப்ரல் ஃபூல் என்னைக்குங்க, ஏப்ரல் 1 அன்னைக்கு இல்லையா, ஏப்ரல் 1 அன்னைக்கு தான் ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஏப்ரல் ஃபூல் அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேட்டை இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ் தான் இது. இப்போது இது போல தான் வந்து ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்து வித்தியாசம் அப்படின்னா, வேட் அப்படின்றது அந்த சேல், அதாவது ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சேல்ஸ் டேக்ஸில் மட்டும்தான் வந்து இந்த வேட் வந்து வரும். பட் ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாத்துலேயுமே வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. பட் இது வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஓகே, இதில் வந்து கொஷின் கேட்கணும் அப்படி தான் கேட்கலாம். இந்த வேட் அப்படின்றது நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ். இது சம்மந்தமாக இருக்க டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். 1973 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க எங்கன்னா ஃப்ரான்ஸில். பட் இந்தியாவில் 2005 ஏப்ரல் 1 தாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். மத்திய அரசின் உமங் செயலியில் பணியாளர் தேர்வாணையம் விபரம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் உமாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குங்க ஓகேங்களா. உமாங் அப்படின்னு சொல்லுவாங்க, UMANG அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இது ஆக்சுவலாக 2017 வந்து லான்ச் பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த உமாங் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து 2017 லான்ச் பண்ணாங்க. இதனுடைய என்ன அப்படின்னா, அதனோட யூசர்ஸ் என்ன, அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட இபிஎஃப் ஃபண்ட், அதாவது நிறைய கம்பெனிஸில் இப்போ ஒர்க்கிங் பர்சன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட இபிஎஃப் அப்படின்னு ஒரு விஷயம் பிடிப்பாங்க இல்லையா, அந்த விஷயம் இதில் பார்த்துக்கலாம். தென் கேஸ் சிலிண்டர்ஸ் இதில் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், மின்னணு மற்றும் மத்திய அரசின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையும் தேசிய மின் ஆளுமை நிறுவனமும் இணைந்து உமங் என்ற செல்போன் செயலியை கடந்த 2017 அறிமுகப்படுத்தின. இதாங்க கொஸ்டின். இந்த உமங் அப்படின்ற செயலியை யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையும் தேசிய மின் ஆளுமை நிறுவனமும் ஓகே, நேஷனல் இ கவர்னன்ஸும் ஓகேங்களா. ஸோ அவங்க 2 பேரும் இணைஞ்சு தாங்க இந்த உமங் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 2017 லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஓகே, இதில் என்னென்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, மத்திய மாநில அரசுகளின் மின்னணு சேவைகள் ஓகேங்களா. மத்திய மாநில அரசுகளின் மின்னணு சேவைகள், ஆதார், டிஜிலாக்கர், தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி, அதாவது இபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சமையல் கேஸ் சிலிண்டர் பதிவு உட்பட 200 விதமான சேவைகள். இதுவும் முக்கியங்க ஓகேங்களா. 200 மொத்தம் இதில் எவ்வளோன்னா 200 விதமான சேவைகள் வந்து இதில் அடங்கியிருக்காங்க. கேட்பாங்க உமங் செயலியில் எத்தனை விதமான சேவைகள், எவ்வளவு சேவைகள் அப்படின்னா 200 விதமான சேவைகள் வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா.
இப்போ இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால இன்னொன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா இதுதான் பணியாளர் தேர்வாணையம், அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இதை இது உள்ள ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க முக்கியம். இப்போ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எந்த ஆப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உமாங் ஆப்பில். ஸோ இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம், இன்னொரு விதமாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா உமாங் செயலில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள துறையின் பெயர் என்னென்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஓகேங்களா. ஸோ கேட்குற சான்சஸ் இருக்குது. இது எப்போ முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 2017 யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையும் தேசிய மின் ஆளுமையும் நிறுவனமும் சேர்ந்து தாங்க இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து கொஷின் கேட்கணும்னா இதை தாண்டி கொஷின் கேட்க முடியாது. ஓகே. ஸோ நீங்கள் இப்படி தான் லிங்க் பண்ணணும். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 2017 ஸ்டார்ட் பண்ணது. ஓகேங்களா. இது என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இப்போது இதில் என்னத்தை ஆட் பண்ணியிருக்காங்க, இதுதான் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ். இதில் இது சம்மந்தமாக இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். இது எப்போ ஸோ இந்த மாதிரி லிங்க் பண்ணால் மட்டும்தாங்க இது வந்து பாசிபிள். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். முதல் முறையாக செவ்வாய் கிரகத்துக்கு செயற்கைக்கோளை அனுப்பும் சீனாவின் திட்டத்திற்கு டினோவென் 1 என பெயரிடப்பட்டுள்ளது. ஆக்சுவலாக ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு டே பிஃபோர் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம் செவ்வாய் கிரகத்தை பற்றி. செவ்வாய் கிரகத்துக்கு முதல்ல நாசா வந்து ஒரு ஹெலிகாப்டர் அனுப்ப போகிறாங்க. அந்த ஹெலிகாப்டர் பேர் என்னன்னு தெரியுமா, இன்ஜென்யூட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக அதை வந்து அனுப்ப போகிறாங்க. ஸோ அதே மாதிரி சைனாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு டியான்வென் 1 அப்படின்னு செயற்கை ஒரு சேட்டிலைட்டை அனுப்ப போகிறாங்களாம். ஓகேங்களா. ஸோ இந்த வருஷம் இறுதியில் அது வந்து நடக்க போகுது, அதை மாதிரி நாங்கள் வந்து பண்ண போகிறோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பேர் என்ன அப்படின்னா டியான்வென் 1 அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. எது அப்படின்னா சீனா, எந்த நாடு அப்படின்னா சைனா தாங்க. ஓகேங்களா. ஸோ எந்த கிரகத்துக்கு அப்படின்னா செவ்வாய் கிரகத்துக்கு முதல் முறையாக செவ்வாய் கிரகத்துக்கு செயற்கைக்கோளை அனுப்பும் சீனாவின் திட்டத்திற்கு டினோவென் 1 என பெயரிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா டினோவென் 1 அப்படின்ற பேர், சைனா அப்படின்ற பேர், செவ்வாய் கிரகம், அவ்வளோதாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அதான் இந்த ஆண்டு இறுதியில் செயல்படும் சொன்னோம் இல்லையா, அதுதான். ஓகே. நெக்ஸ்ட்டு மணிப்பூரை சேர்ந்த மருத்துவர் தங்ஜம் தபாலி சிங். ஓகேங்களா. தங்ஜம் தபாலி சிங் அவர்களுக்கு ஜப்பான் அரசாங்கத்தால் வழங்கப்படும் ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன் அப்படின்ற ஒரு விருது வழங்கப்பட்டுள்ளது. ஆக்சுவலாக ஆர்டர் ஆஃப் த ரைசிங் சன் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து எந்த நாடு கொடுக்குதுன்னு கேட்பாங்க. அதை எந்த கண்ட்ரி கொடுக்குதுன்னு கேட்பாங்க. ஜப்பான் கண்ட்ரி தாங்க கொடுக்குறாங்க. கேட்பாங்க, இது ஒரு கொஸ்டினில் கூட கேட்டிருக்காங்க. அதாவது டிஎன்பிசிலே வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்ற சம்மந்தப்பட்ட நாடு எது அப்படின்னா ஜப்பான். அவன் டோக்கியோ, ஜப்பான், சைனா, அமெரிக்கா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நார்வேலாம் கொடுத்துருந்தாங்க அந்த ஆப்ஷனில். அதில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஜப்பான் தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஜப்பான் அரசாங்கம் தான் ஆர்டர் ஆஃப் த ரைசிங் சன் அப்படின்ற ஒரு அவார்டை கொடுக்குறாங்க. இந்த வருஷம் மணிப்பூர் சேர்ந்த மருத்துவர், ஓகேங்களா, மருத்துவர் தங்ஜம் தபாலி சிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு நல்ல ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற ஒரு காரணத்தினால இவருக்கு அந்த அவார்டை கொடுக்குறாங்களாங்க. ஓகேங்களாங்க. உங்கள் பேர் வந்து பாருங்க தங்ஜம் தபாலி சிங். ஓகேங்களா. ஸோ கபாலி எல்லாருமே கபாலி படம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ கபாலி படத்தில் பாருங்கள் வில்லன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் மாதிரியே இருப்பானுங்க, பார்த்துருக்கீங்களா. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, கபாலி. ஓகேவா. அப்படியே தான் ஷார்ட்கட் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜப்பான் நாடு தான் கொடுக்குது. என்ன கொடுக்குது, ரைசிங் ஆஃப் த ரைசிங் ஆஃப் சன் அப்படின்ற ஒரு அவார்டு கொடுக்குது. ஆக்சுவலாக அந்த ரைசிங் ஆஃப் சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1875 1875 ஏப்ரல் 10ஆம் நாள் தாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த நாடு அப்படின்னா ஜப்பான் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷம், 1875 வருஷம். ஓகேங்களா. ஸோ இந்த மணிப்பூர் அப்படின்ற ஒரு நம்ம ஸ்டேட் பார்த்ததுனால அந்த மணிப்பூரை பற்றி ஒரு சின்ன கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சாக் ஹவ் அப்படின்றது, அதாவது பிளாக் ரைஸ் அப்படின்றதுக்கு வந்து புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா மணிப்பூரில் தான் இந்த ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கெய்புல் நேஷனல் பார்க் அங்கே தாங்க இருக்குது. கெய்புல் நேஷனல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா மணிப்பூரில் இருக்குது. அதுதான் ஃப்ளோட்டிங் பார்க் ஆஃப் த வேர்ல்டுன்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த பார்க்கை ஃப்ளோட்டிங் பார்க் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கெய்புல் தாங்க சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குன்னா மணிப்பூரில் தாங்க இருக்குது. அது ஒரு பெருமை அந்த ஸ்டேட்டுக்கு. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்டியன் ரயில்வே ஸ்டேஷன் has built India's tallest railway pier bridge in Makkaru river அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இந்தியாவினுடைய டாலஸ்ட் ரயில்வே பியர் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துறைமுகங்களில் கட்டக்கூடிய அந்த, அதாவது ஆற்றுக்கு நடுவில் கட்டக்கூடிய பாலம் வந்து
டாலஸ்ட் உயரமான பாலம் எது அப்படின்னா மக்குரு ஆறுக்கு அந்த இடையில வந்து கட்டியிருக்க ஒரு பாலம் தாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா மணிப்பூரில் தாங்க இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா மணிப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்குது. சரிங்களா? ஸோ இது என்னன்னு பார்த்துக்கோங்க, என்ன ரிவர்னு பார்த்துக்கோங்க. மக்காரு ரிவரில் கட்டியிருக்காங்க. இது எங்கே இருக்குது, மக்காரு ரிவர் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. மணிப்பூரில் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்தியாஸ் டாலஸ்ட் ரயில்வே பியர் பிரிட்ஜ் அப்படின்றது. என்னோட ஹைட் பாருங்கள், 100 மீட்டர் ஹைட். ஓகேங்களா? நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ரயில்வே ஸ்டேஷன். இது கூட கேட்பாங்க, எந்த ரயில்வே ஸ்டேஷன் கேட்பாங்க, நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ரயில்வே ஸ்டேஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்ஜம் டே அப்படின்ற ஒரு செலிப்ரேஷன் வந்து அந்த ஸ்டேட்டில் தாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? என்ன டே அப்படின்னா காங்ஜம் டே அப்படின்ற ஒரு டேவும் வந்து இந்த மணிப்பூர் ஸ்டேட்டை தாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ மணிப்பூரை பற்றின விஷயம் இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு the future of river management that has been launched by the National Mission for Clean Ganga under the Ministry of Jal Shakti அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது ஐடியா தான். ஆக்சுவலாக வந்து இந்த க்ளீன் கங்கா மிஷன் இருக்கு, நேஷ்னல் க்ளீன் கங்கா மிஷன் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து 2009 தென் வந்து 2011 வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதனோட வேலை என்ன அப்படின்னா வந்து கங்கையை சுத்தம் பண்ணுறது தான் இதனோட வேலை. கரெக்டாக? ஸோ கங்கை நதியை வந்து சுத்தம் பண்ணுறது தான் இதனோட மிஷனுடைய வேலை. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த குவாரண்டைன் இஷ்யூஸ்னால இப்போ நிறைய பேர் வந்து சும்மா அந்த மீம்ஸ் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க இல்லையா? எனக்கு இங்கேருந்து பார்க்க ஈஃபில் டவர் தெரியுது, சீன பெருஞ்சுவர் தெரியும், சும்மா கலாய்ச்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கங்கை நதி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்காங்க. ஸோ அதை பற்றின அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஐடியாத்தான் அப்படின்ற ஒரு இதை வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? யார் அப்படின்னா ஜல் சக்தி. பிகாஸ் ஏன் இது ஜல் சக்தி கீழே கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே எது கீழே போயிடுச்சு அப்படின்னா ஜல் சக்தி கீழே போயிடுச்சு. ஸோ அதனால் அவங்க இதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, ஐடியாத்தான் அப்படின்றதான் நேம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெட் கப் ஹாட் அவார்ட் ஃப்ரம் த ஏஷியா ஜோன். அதாவது ஃபர்ஸ்ட் டென்னிஸ் பிளேயருங்க இவங்க தாங்க முதல் டென்னிஸ் பிளேயர் டு நாமினேட் ஃபார் ஃபெட் கப் ஹாட் அவார்ட் ஃப்ரம் த ஏஷியா ஜோனில் இந்த ஃபெட் கப் ஹாட் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டுக்கு வந்து நாமினேட் ஆகிருக்க பர்சன் யார் அப்படின்னா வேறு யாருமே இல்லை. நம்ம டென்னிஸ்னோடனே நம்ம ஞாபகம் வர்றது விஷயம் யார் தாங்க இந்தியாவில்? சானியா மிர்சா தான். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் டென்னிஸ் அப்படின்னாலே கிரிக்கெட் எப்படின்னா சச்சின் டெண்டுல்கர், தோனி, கோலி அந்த மாதிரியோ, பட் டென்னிஸ்க்கு யார் தான்? ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. யார்? சானியா மிர்சா மட்டும்தான். வேறு எல்லா பேர் இருந்தாலும் பட் நமக்கு ஞாபகம் வருது சானியா மிர்சா மட்டும்தான் இல்லையா? ஸோ அப்படின்னும் போது ஃபெட் கப் ஹாட் அவார்ட் அப்படின்ற ஒரு அவார்டுக்கு நாமினேட் ஆகியிருக்காங்க. செலக்ட் ஆகலை, நாமினேட் தான் ஆகியிருக்காங்க. ஓகே, நாமினேட் பர்சன் தான் சானியா மிர்சா. அவங்க அந்த அவார்டுக்கு இந்தியாவின் சார்பாக டென்னிஸ் பிளேயர் சானியா மிர்சா நாமினேட் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்க்ரெடிபிள் இந்தியா. ஓகேங்களா? இன்க்ரெடிபிள் இந்தியா அப்படின்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷனை மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அண்ட் கல்ச்சர். ஓகேங்களா? இன்க்ரெடிபிள் இந்தியா வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அண்ட் கல்ச்சர் அப்படின்ற ஒரு மினிஸ்ட்ரி தாங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டூரிசம் அண்ட் கல்ச்சரோட மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரஹால் சிங் பட்டேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிரஹால் சிங் பட்டேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அண்ட் கல்ச்சர். ஓகேங்களா? தென் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரெடிபிள் இந்தியா அப்படின்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன், அதாவது மொபைல் செயலியை லான்ச் பண்ணியிருக்காங்க. கேட்பாங்க, இன்க்ரெடிபிள் இந்தியா அப்படின்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வாஸ் லான்ச்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அண்ட் கல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த மனிதவள மேம்பாடா இல்லை வந்து சுகாதார அமைப்பா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே கேட்குறாங்க. ஓகேவா? ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். பட் நம்மளோட ஆப்ஷன்ஸ் எதுவாக இருக்கணும், நம்மளோட ஆன்சர் எதுவாக இருக்கணும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அண்ட் கல்ச்சர் தான் இதனுடைய கரெக்டான ஆன்சருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வந்துட்டாங்க பாருங்கள், பிரிக்ஸ் நேஷன். ஓகேவா? ஸோ இந்த பிரிக்ஸ் நேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் நேஷன் அக்ரி டு allocate $50 million to நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க, அந்த குவாரண்டைன் இஷ்யூஸ், இந்த கரோனா வைரஸ்னால் நிறைய நாடுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ நிறைய வங்கிகள் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இந்த பிரிக்ஸ் நேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 நாடுகளும் சேர்ந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா $15 million வந்து கொடுக்க போகிறாங்களாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னும் போது நம்ம பார்க்கணுன்னா பிரிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு 5 கண்ட்ரி கொண்ட நாடு இது. ஓகேங்களா? 5 கண்ட்ரிஸ். இந்த பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா 5 கண்ட்ரிஸ், இந்தியா, சைனா அண்ட் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கண்ட்ரிஸ் இருக்குது. தென் ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு கண்ட்ரிஸ்
பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த சவுத் ஆஃப்ரிக்கா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக சேர்ந்த ஒரு நாடு. ஓகேங்களா, இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அந்த பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து எங்கே முதல்ல இது பண்ணாங்க அப்படின்னா 2006 தாங்க முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இதனுடைய ஃபர்ஸ்ட் மீட் எப்போ நடந்துச்சு அப்படின்னா June 16, 2009 தாங்க நடந்துச்சு. ஓகேங்களா, ஸோ 2009 தான் என்னோடய ஃபஸ்ட் மீட் நடந்துச்சு. எங்கே நடந்தது அப்படின்னா வந்து ரஷ்யாவில் தான் நடந்தது. என்னோடய ஃபஸ்ட் மீட் எங்கே நடந்தது அப்படின்னா ரஷ்யாவில் தான் நடந்துச்சு. இந்தியா வந்து இதை 2 வாட்டி ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 4th தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8th. 4th கான்ஃபரன்ஸும் தென் வந்து 8th கான்ஃபரன்ஸும் இந்தியாவில் தான் நடந்துச்சு. ஓகேங்களா, 4th கான்ஃபரன்ஸ் அப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் யார் அப்படின்னா மன்மோகன் சிங். தென் 8th கான்ஃபரன்ஸ் அப்போ பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர சிங் மோடி. ஓகேங்களா, ஸோ இவங்க தான் வந்து இப்போ இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஆக்சுவலாக இந்த மொத்தமாக வந்து 11 மாநாடு நடந்திருக்கு. இதில் பிரிக்ஸ் மாநாட்டில் மொத்தம் 11 மாநாடு நடந்திருக்கு. இதில் 11th மாநாடு, அதாவது 11வது மாநாடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேசிலில் நடந்ததுங்க. ஓகேங்களா, எங்கே நடந்தது அப்படின்னா பிரேசிலில் நடந்துச்சு. பிரேசில் தான் முதல்ல நடந்திருக்கு. எத்தனாவது மாநாடு? 11வது மாநாடு பிரேசிலில் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பிரிக்ஸ் நேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்கலாம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இது ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா $15 மில்லியன் கொடுத்துருக்காங்களாம். யாருக்கு அப்படின்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க்குக்கு. இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கை பற்றி பார்க்கணுன்னா இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து 2014 தாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 2014 தான் இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஷாங்காயில் இருக்குது. ஓகேங்களா, ஷாங்காய் எல்லாருமே ஐ திங்க் ஜாக்கி சான் அதை பார்த்துருப்போம் இல்லையா, ஷாங்காய். ஓகே, ஜாக்கி சான் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா, ஸோ அது சம்மந்தமாக அந்த ஊர் பேர் தான் அது. சைனாவில் ஷாங்காய் அப்படின்ற ஒரு பேஜில் தான் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குங்க. ஓகே, ஸோ 2014 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதனோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா கேவி ஆனந்த் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து லான்ச் இருக்காங்களாம். பட் அது எக்ஸாக்டாக தெரியல, நான் அவரை இப்போயோ படித்த மாதிரி தான் அசியூம் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா, ஸோ கேவி ஆனந்தா சம்திங் ஏதோ ஒன்று இருக்குங்க, அவர் பேர் தான் நினைக்கிறேன். ஸோ என்னோட ஹெட் வந்து அவர் தான் இருக்காராம். சரிங்களா, ஸோ இதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் டுமாரோ கரண்ட் அஃபேர்ஸில் நான் ஆட் பண்ணி சொல்கிறேன். அது தென் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். அப்படின்ற ஒரு மாநாடை இந்தியா எந்த வருஷம் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறதா வந்து நரேந்திர சிங் மோடி வந்து சொல்லியிருக்காரு. ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே கொஷின் அகைன் கேட்குறேன். G20 மாநாடு எந்த வருஷத்துக்கான மாநாட்டை இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ண போது நரேந்திர சிங் மோடி சொல்லியிருக்காரு அப்படின்ற அந்த இயரை எனக்கு கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணக்கார பட்டியல் அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று விடுவாங்க. அதில் இந்தியாவினுடைய பொலிட்டீஷியன் போடும்போது பில்லியனர்ஸோட நேம் வரும்போது சாவித்ரி ஜிண்டால் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்டில் இடம் பெற்றிருக்காரு. அதான் முதல் இந்தியன் ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்டில் இடம் பெறுறது இவர் தான் முதல் இந்தியங்க. ஓகேங்களா, ஸோ இவரோட பொசிஷன் என்ன அப்படின்னா இவரோட ரேங்க் என்ன அப்படின்னா 349th ரேங்க் அப்படி. ஓகேங்களா, ஸோ 349th ரேங்க் வாங்கியிருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா சாவித்ரி ஜிண்டால். ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்டில் இடம்பெற்ற இந்த வருஷம் 2020 இடம்பெற்றுள்ள முதல் இந்தியன் இவங்க தான். அதான் 2020 சரிங்களா, 2020 இடம்பெற்றுள்ள முதல் இந்தியன் இவங்க தான், சாவித்ரி ஜிண்டால். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். Lokpal judicial member who died on 2nd May 2020 due to coronavirus, Justice Ajay Kumar Tripathi. ஓகேங்களா, ஸோ இந்த கொரோனா வைரஸ்னால ஒரு முக்கியமான ஆள் இறந்துட்டார். ஏன் அப்படின்னா லோக்பால். ஓகேங்களா, ஸோ இப்போ விஷயம் அப்படின்னா லோக்பாலை பற்றி அகைன் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு என்னென்ன லோக்பாலை பற்றி என்னென்ன தெரியுமோ அப்படியே நீங்கள் ஒரு ரீகால் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து இருக்கிற உறுப்பினர்களில் ஜுடிஷியல் சேர்ந்த அதாவது ஜுடிஷியல் உறுப்பினர்கள் பேர் இருப்பாங்க, நான் ஜுடிஷியல் உறுப்பினர்கள் மெம்பர்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா. அதில் ஜுடிஷியல் மெம்பர்ஸை சேர்ந்த ஒருத்தவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜய் குமார் திரிபாதி. கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அஜய் குமார் திரிபாதி அப்படின்ற ஒரு பேரை நல்லா நினச்சின்னு வச்சுக்கோங்க. அதை கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. ஸோ அந்த பேரை மறக்காதீங்க. சரிங்களா, ஸோ ரொம்பவே சான்சஸ் இருக்குது. லோக்பாலுடைய ஜுடிஷியல் மெம்பர் தாங்க இவர். இறந்துட்டாராம், டியூ டு கொரோனா வைரஸ்னால இறந்துட்டாராம். சரிங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் இர்ஃபான் கான் இருக்கா இல்லையா, லிக்யூமியா டிசீஸ்னால இறந்துட்டாராம். ஓகேங்களா, ஸோ அந்த லிக்யூமியா அப்படின்போ அந்த டிசீஸ் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் அது வந்து அதிகமான உடம்புல ஒயிட் பெல்ஸ் WBC அதிகமாச்சு அப்படின்னா அந்த லிக்யூமியா கேன்சர் அப்படின்னு ஒரு கேன்சர் உருவாகும் இல்லையா. ஸோ அந்த டிசீஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதை ரீகால் பண்ணிக்கணும். இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா லிக்யூமியா டிசீஸ் பற்றி நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு ரீகால் பண்ணுங்கள். இது கொரோனா வைரஸ்னால என்னென்ன போயிட்டுருக்கு. அதே லோக்பால் இருக்குது. ஓகேங்களா, லோக்பால் சம்மந்தம் என்ன படிச்சுட்ருக்கோம். ஓகேவா, அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இன்னையோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. ஸோ மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் மந்த்லி இதெல்லாம் சேகரித்து மந்த்லி படித்தாலும் சரி, எப்படி படித்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸை எப்படி படிக்கணும்னு நான் சொன்னணும் அந்த மாதிரி படிங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி படித்தா மட்டும் தான் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் பாசிபிள். ஓகேவா, ஓகே
கான்ஃபிடெண்ட்டாக விட்டுறாதீங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. ஜாப் வாங்குற வரைக்கும் படிக்கலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.